வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போது சாம்பார். சாம்பார்னா ரெகுலராக பண்ணுற சாம்பாரில் இன்றைக்கி நம்ம பண்ண போது முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணும்போது நிறைய பேர் தோரம்பருப்பு பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு போடணும்னு தெரியாது. அதனால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த தோரம்பருப்பு பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு போடணும், அதே டைமில் இந்த முருங்கைக்கீரை போட்டோன்னே எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த முருங்கைக்கீரை போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணோம். அப்படி பண்ணினா கண்டிப்பாக அந்த முருங்கைக்கீரை குக் பண்ண கலர் மாறும். அது மட்டும் இல்லை, அந்த டெக்ஸ்டர் மாறும். அதனால் தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது வெண்டைக்காய் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்களே. ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ண போதில்லை. இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொடி பண்ணியிருக்கேன். அந்த பொடி வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது எல்லாம் விளக்கமாக வீடியோவில் பார்க்கலாம், அதாவது செய்முறையில் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முருங்கைக்கீரைக்கு சாம்பார் தேவையான பொருட்கள்: முருங்கை இலை 1 கைப்பிடி, தோரம்பருப்பு 6 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 20-25 நம்பர், தக்காளி 2 நம்பர், பூண்டு 15-20 பல்லு, காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஊறினா தான் நல்லா வேகும். அதனால தான் நல்லா ஊற வச்சு வேக வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போது இந்த ஊற வச்சு இந்த தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் இந்த குக்கரில் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. அதிகபட்சம் ஒரு 3-4 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க வேண்டியது தான், அவ்வளோதான். பருப்பு நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் நல்லா மசிட்டு சொல்லி விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். சில பருப்பு 1-2 பருப்பு வேகாமல் இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்க மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. நீங்கள் எப்போ சாம்பார் வீட்டில் பண்ணாலும் கண்டிப்பாக பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும். அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சாம்பார் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது சில பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும், ஆனால் குக் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் மேலே தண்ணி வந்துடும், கீழே பருப்பு கீழே உட்காந்துரும். அதான் விஷயம். இதுக்கு பிறகு மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் தாளி போட்ட பிறகு இந்த சின்ன வெங்காயம் நான் 20-25 நம்பர் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு 5 நம்பர் எக்ஸ்ட்ரா போடலாம், தவிர எதுவுமே இல்லை. அதே டைமில் பூண்டு, பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தக்காளி போட போகிறோம். அதே டைமில் இந்த வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு 70% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். நான் பிளெயின் சில்லி பவுடரும் பிளெயின் தனியா பவுடரும் போட்டிருக்கேன். வீட்டில் குழம்பு தூள் இருந்ததுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு அந்த மசாலாவோட இந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி கொதித்து வரணும். ஏன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறேன்னா, அந்த மசாலா போட்ட உடனே காரணம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அந்த தக்காளிலாம் நல்லா முழுசாக தெரியுதில்ல, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா போட்ட உடனே தண்ணி ஊற்றிருக்கோம். இல்லைனா நல்லா வதக்கிட்டுனா அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச அந்த பருப்பும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பருப்பு போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் எப்போ சாம்பார் பண்ணாலும் ரொம்ப கவனத்தில் இருக்கணும். மசாலா, புளி தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து வரலாம். ஆனால் பருப்பு போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 கொதி, அதாவது 2 வாட்டி பாயில் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், முருங்கைக்கீரை போட போகிறோம். முருங்கைக்கீரை நல்ல பிஞ்சான கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பருப்பு டெக்ஸ்சர் காமிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்சர் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது, அதே டைம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது. அதனால தான் இந்த சாம்பார் கரண்டிலேருந்து எடுத்து நீங்கள் ஊற்றிங்கன்னா இந்த மாதிரி இறங்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த முருங்கைக்கீரை போடுறோம். சரிங்களா?
இந்த முருங்கைக்கீரை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், முக்கியமான ஒரு விஷயம், கீரை போட்டு லைட்டாக கொதி வருது பார்த்திங்களா, அந்த டைமில் உங்கள் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. அவ்வளோதான். ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சா அந்த கலர் போய்டும், பார்க்கும்போது நல்லா இருக்காது. இந்த கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது, அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் போட்ட பிறகு ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கங்க. அந்த பூண்டை 1 பாதி நல்லா இடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். இந்த வதங்கி வர டைமில் கொஞ்சம் சீரகம் பவுடர், அதாவது சீரகம்னா ஃபைன் பவுடரில் அந்த சீரகத்தையும் கொஞ்சம் இடித்த சீரகம் தான் போட்டிருக்கேன். 1 பாதி இடித்த சீரகம், அதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை எடுத்து அப்படியே அந்த சாம்பாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த முருங்கைக்கீரை சாம்பாரோட ஒரு தொட்டுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வேணும்ல, அதனால தான் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் ரெகுலராக பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் இன்னொரு மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெண்டைக்காய் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, முழு தனியா 1/4 கப்பு, முழு மிளகு 10லேருந்து 15 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், முந்திரி பருப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபியோட பேர் என்ன, வெண்டைக்காய் பொடி தூள் சொல்லுவாங்க, அப்படின்னா பிரட்டர் சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பண்ணுற பொரியல் கான்செப்ட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதனால் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முழு தனியா, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. ஏங்கன்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்து தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடக்கு முடக்குன்னு இருக்கணும். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டிருக்கேன். உப்பு எதுக்காக போடுறது தெரியுமா உங்களுக்கு? உப்பு போட்டால் தான் அந்த நீங்கள் அரைக்கிற பவுடர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக உப்பு போடுவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபைன் பவுடராக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு குறை இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய் பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடிசாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன் கேட்டேன்னா ஃப்ரை பண்ணுற பக்கம் வந்து மாறும். அதனால தான் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதே டைமில் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டுன்னா இந்த வெண்டைக்காய் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல சூடான எண்ணெயில் கரெக்டாக போட்டு அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் எடுத்துலாம். கரெக்டான குவான்டிட்டி போட்டுன்னா 2லேருந்து 3 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இப்போ பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரீனிஷ் கலர் சூப்பர் ரெடியாக இருக்கா. இதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இல்லைடா இவ்வளோ வேலையை அப்படி சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ பண்ணினா உங்கள் வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பண்ணுறோம் இந்த வெண்டைக்காய் பொரியல். இதுக்கு பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, சீரகம், முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்போட காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. கொஞ்சம் அந்த காரம் நல்லாயிருக்கும். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை.
இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் போடுறோம். அந்த வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொஞ்சம் பவுடர் மசாலா போட போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர், அவ்வளோதான். இதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த பவுடர் மசாலா போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல உங்களோட அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கினா கண்டிப்பாக அந்த பவுடர் மசாலா வந்து கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை இதில் போடுறோம். நீங்கள் நல்லா கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு ஃப்ரை பண்ணால் வெண்டைக்காய் எண்ணெய் பிடிக்காது. இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, திருப்பியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் பொடி பரட்டலோட பவுடர், அந்த பவுடர் தேவையான அளவுக்கு இதில் போட்டு மீதி பவுடர் டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எப்போல்லாம் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு சூப்பரான ஒரு பொரியல். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நீங்கள் வீட்டில் லஞ்சோ இல்லை டின்னர் டைமில் தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுல தெரிஞ்சிருக்கோம். அதே டைமில் இந்த வெண்டைக்காய் பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா இந்த முருங்கைக்கீரை சாம்பார், இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுலாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த முருங்கைக்கீரை சாம்பாரில் கரெக்டாக அந்த முருங்கைக்கீரை எப்படி போட்டு குக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ்ஷஸ் வந்துங்க. நன்றி, வணக்கம், see you, bye, take care.